ஊடகங்களில் வெளியாகக்கூடிய விளம்பரங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்னு வந்து பிரிண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் வரக்கூடிய விளம்பரங்கள், அடுத்ததாக டிவி விளம்பரங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய தனியான அமைப்பு ஒரு ரெகுலேட்டரி பாடிங்கிறது இந்தியாவில் கிடையாது. ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியாக வந்து அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற சொல்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு வந்து 1985 இருந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், விளம்பரதாரர்களை சென்று அடைய வேண்டிய விளம்பரங்கள் தரம் கொண்டவையாகவும் குறைபாடுகள் இல்லாத வகையிலும், ஒரு போலியான பொருட்களை வந்து விளம்பரதாரர்கள் அந்த நுகர்வோரை வந்து சென்று அடையக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், கண்ணிய குறைவான விஷயங்களை வந்து டிவிலேயோ பத்திரிகையிலேயோ விளம்பரமா வரக்கூடாதுங்கிறத கண்காணிப்பு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுக்குன்னு சொல்லி கவர்னர்ஸும் கவுன்சிலும் மாநில வாரியாக இருந்து வருகிறது. இந்த அமைப்பை பொறுத்தவரை ஒரு 4 தரப்பினர்ல இருந்து அதனுடைய உறுப்பினர்கள் கவர்னர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். முதலாவது பிரிவு வந்து அந்த விளம்பரங்களை விளம்பரதாரர்கள் யார் விளம்பரம் செய்யறாங்களோ அவங்ககிட்ட இருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக அந்த விளம்பரங்களை தயாரிக்கும் ஏஜென்சிஸ் அவங்களிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக உரிமையாளர்கள், மீடியா உரிமையாளர்கள், அதாவது எடிட்டர்ஸ், அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க, பத்திரிகை மற்றும் டிவியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறுப்பினர்கள் அதுல ஒரு 3வது தரப்பினராக வராங்க. 4வதாக அந்த பப்ளிக் ரிலேஷன் பாக்குறவங்க, அவுட்டோர் யூனிட் போறவங்க, அதற்காக பிரத்யேகமா இருக்கக்கூடிய பள்ளி, இதுக்காக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், இவங்க எல்லாருமே அந்த தரப்புல இருந்து வராங்க. இந்த 4 தரப்பினர்ல இருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளம்பரங்களிலே தரம் குறைவாகவோ இல்லை தரம் வந்து குறைபாடு கொண்டதாகவோ இல்ல பிற விஷயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில ஏதேனும் இருக்குமாயின், அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தவறான பொருட்களை வந்து விளம்பரதாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற சூழல்ல இருந்தாலோ அப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் வந்து கண்காணிக்கும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு அது தொடர்பாக புகார்களை வந்து அவங்க விசாரிச்சு வர்றாங்க. இதுக்காக வந்து எந்த பிரத்யேக சட்டம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இந்த விளம்பரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றனவோ, அதாவது பிரத்யேக சட்டமாக இல்லாமல் இந்த மாதிரி கண்ணிய குறைவை ஏற்படுத்துதல், தப்பான விஷயங்களை சொல்லுதல், மோசடியான விஷயங்களை பேசுதல், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதனை பொறுத்தவரையில சமீபத்திய தீர்ப்புகள்ல, நீதிமன்ற தீர்ப்புகள்ல யார் விளம்பரதாரர் அந்த விளம்பரங்கள்ல வந்து நடிக்கிறார்களோ அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்பட பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நபர்கள் தவறான ஒரு விஷயங்களை வந்து முன்னிறுத்தி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை பார்க்கக்கூடிய அதை வாங்கக்கூடிய நுகர்வோர்களை வந்து பாதிக்கும் விஷயமாக இருந்தால் அந்த விளம்பரத்தில் நடிச்சவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சமீபத்திய தீர்ப்புகள் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பிரஸ் கவுன்சில் இந்தியா அதற்காக உள்ள சட்டம், மீடியா கோட் ஆஃப் கான்டக்ட், பர்சனாலிட்டிஸ் ஜேர்னலிஸ்டுக்காக இருக்கக்கூடிய சட்டம், அப்புறம் தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ அதற்காக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே அடிப்படையாக கொண்டு இந்த கவுன்சில் செயல்பட்டு வருகிறது. குறைபாடான விஷயங்களும் சரி, தவறான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்கு குறைவான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொது நோக்கோடு பொதுமக்களுடைய ஆரோக்கியத்திற்கு சுகாதாரத்திற்கு தீங்கிழைக்காத வகையிலே அந்த விளம்பரங்கள் இருக்க வேண்டும் என்பதை கண்காணிக்கும் அமைப்பாக அது செயல்பட்டு வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.